தெவினுவர இரட்டை படுகொலையில் துபாய் ஒப்பந்தம், அதிரடியாக மூவர் கைது. ஆளும் தரப்பின் திட்டமிட்ட சதியால் இழைக்கப்பட்ட அநீதி, நீதி கோரிய மணிவண்ணன். கொழும்பில் மனைவியுடன் சென்ற ஜோசிதவின் அடாவடித்தனம், விடுதியில் நடந்த மோதல். யாழில் நீதிமன்றத்திற்குள் யுவதியிடம் நபரொருவரின் அநாகரிக செயல். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்துவிற்கு சிறையில் விசேட பாதுகாப்பு. யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். தெவினுவர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் அருகில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக பெண் ஒருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி சூட்டை துபாயில் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படும் பாலி மல்லி எனப்படும் சிஹான் சத்சர என்ற பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒருவரால் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் தெவினுவர பகுதியைச் சேர்ந்த பசிந்து தாருக 29 மற்றும் ஜோமிஸ் நதீசன் ஆகிய இருவர் ஆவர். இவர்கள் தெவினுவர கபுகம்புரவில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளது. அவர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வேன் ஒன்றில் பின்தொடர்ந்த குழு அவர்களை மோதி இருவர் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தி சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளனர். எனினும் அவர்கள் தப்பி சென்றதாக கூறப்படும் வேன் கொலை நடந்த இடத்திலிருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தூரத்தில் தீ வைத்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாநகர சபைக்கான தங்களுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டமையின் பின்னணியில் ஆளும் தரப்பின் திட்டமிட்ட சதி இருக்கலாம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் உபசெயலாளர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மிக தவறான விடயங்களை சுட்டிக்காட்டி எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்து. காரணம், யாழ் மாநகர சபையிலே மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தரப்பினராக நாங்கள் இருக்கின்றோம். எனவே எங்களை இதிலிருந்து அகற்றிவிட்டால் தங்களுடைய வெற்றியை இலகுவாக்கிக் கொள்ளலாம் என்று ஆளும் தரப்பு கருதுவதாகவே நாங்கள் நினைக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது மகனான ஜோசித ராஜபக்ஷ இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற ஜோசித ராஜபக்ஷ அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை ஜோசித தரப்பு ஏற்க மறுத்தமையினால் முறுகல் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விடுதிக்குள் நுழைவதற்கான அனுமதி பட்டியலை அணியுமாறு கோரிய நிலையில் 2 தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. ஜோசித குழுவின் தாக்குதலுக்குள்ளான பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் மல்லாகம் நீதிமன்றத்திற்குள் யுவதியொருவரிடம் தவறான முறையில் நடந்து கொண்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மல்லாகம் நீதிமன்றத்தில் கடமை புரியும் 48 வயதான திருமணமாகாத குறித்த நபர் நீதிமன்றத்தில் வேலை செய்யும் 28 வயதுடைய யுவதியுடன் தொடர்ச்சியாக சேட்டையில் ஈடுபட்டுள்ளார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத குறித்த யுவதி இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரை நேற்று விசாரணைகளுக்கு அழைத்த சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளின் பின்னர் அவரை கைது செய்துள்ளனர். இதையடுத்து குற்றம் நிகழ்ந்த இடம் தெல்லிப்பளை காவல் பிரிவுக்குள் உள்ளடங்குவதால் சந்தேக நபர் தெல்லிப்பளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதன்பின் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அவர் தற்போது பல்லிகலை தும்பர சிறைச்சாலையில் உள்ள ஒரு பாதுகாப்பான அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.
நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் இவ்வாறு விசேட பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மாதிரி நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஒருநாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மறுநாள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா சஞ்சிகா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமி கடந்த 20ஆம் தேதி தவறான முடிவெடுத்து அதிக மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவரது பெற்றோர் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது.